ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா NZD JPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டாக நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு எக்ஸாக்ட் சார்ட்டை நம்மளுடைய கம்யூனிட்டியில் நம்ம ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம். டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்களா. டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது இப்படி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்மளுடைய லைவ் சார்ட்டில் நம்ம போய் பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா NZD JPYயில் 1 hour டைம் ஃப்ரேமில் நான் எடுத்துக்கிறேன். இதுதான் நம்ம வந்து மார்க் பண்ண ஆர்டர் பிளாக்கு. ட்ரெண்டு பார்த்தோம்னா நல்லாவே தெரியுது, ஒரு டவுன்ஃபால் சரிங்களா. இந்த ஒரு வீடியோவில் முக்கியமான 2 விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து நியூஸ் டைமில் எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்றது, ரெண்டாவது வந்து எதனால் 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம SL வைக்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி லைட்னிங்காக நியூஸ் டைமில் அடிக்கும் சரிங்களா. அப்போ வந்து நம்ம அக்ரெசிவாக ஒன்று என்ட்ரு ஆகலாம். அக்ரெசிவாக என்ட்ரானா சேஃபாக அப்படின்னு கேட்டோம்னா சேஃப் கிடையாது. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணோம் சரிங்களா. ஆர்டர் பிளாக்கை நீட்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல இந்த ஒரு ஆர்டர் பிளாக் அவைலபிள் இருக்குது, இந்த இடத்துல இந்த ஒரு ஆர்டர் பிளாக் அவைலபிள் இருக்குது. பட் இது வந்து இந்த ஆர்டர் பிளாக்குக்கு உள்ளே வந்துருச்சு சரிங்களா. ஸோ வந்து இது ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ அது வேலிட் இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் தான். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து பார்க்கலாம் சரிங்களா. இப்போ மார்க்கெட்டில் நீட்டாக ஒரு ஏஷியனோட ரேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆகுது சரிங்களா. ஏஷியனோட ரேஞ்ச் ஃபார்ம் ஆனாலே நம்ம வந்து முன்னாடி இருக்கிற எல்லா வீடியோஸ்லேயும் சொன்ன மாதிரி ஆர்டர் பிளாக் வந்து நல்லா வேலிட் ஆயிரும் சரிங்களா. ஏஷியனோட ரேஞ்சுக்கு மேலே ஒரு ஆர்டர் பிளாக்கு இல்லை கீழே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னா நல்லா வேலிட் ஆயிரும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்க. ஸோ வந்து இப்போ இந்த ரேஞ்ச் வந்து நல்லா வேலிட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இந்த ஆர்டர் பிளாக்குக்கு கீழே தான் வந்து ஏஷியன் ரேஞ்ச் இருக்குது. ஏஷியன் ரேஞ்சில் உங்களுக்கு லிக்விடிட்டி சிட்டிங் இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பாருங்கள். நேராக மார்க்கெட் மேலே ஏற்றி நம்ம ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் வந்து வந்துருச்சு சரிங்களா. இப்போ வந்து சிஹெச் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்குது. பட் ஸ்டில் இப்போல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம வந்து இது பண்ணுறோன்னா செஷன் டைமில் கில் ஜோனில் இதில் தான் நம்ம வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ வந்து செஷன் டைம் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி அப்புறம் நம்ம என்ட்ரி போட்டோம்னா ரிசல்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கு சரிங்களா. இப்போ வந்து நமக்கு செஷன் டைம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டைமிங் வந்து கீழே பார்த்துக்கோங்க, 11:30 AM இது வந்து செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ செஷன் ஸ்டார்ட் ஆனோடனே நீங்கள் வந்து இப்போ ஜோன் மார்க் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த ஜோனை மார்க் பண்ணுவீங்களா. இந்த ஜோன் மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பாருங்கள். எக்ஸாக்டாக அந்த ஜோனில் என்ட்ரி வந்து கொடுக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே என்ட்ரி கொடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே தான் வைக்கணும். இந்த சார்ட்டில் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸை பற்றி கொடுத்துருக்கு சரிங்களா. அதை நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்து போய்க்கிறோம். நம்மளுடைய டார்கெட் ரீசன்ட் ஸ்விங் லோ இது வரைக்கும் சாலிட் டார்கெட்டு. அதுக்கு மேலே பிரேக் ஈவன் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு தான். இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மார்க்கெட் என்ன இது பண்ணுது அப்படின்றத கவனிக்கலாம் சரிங்களா. இப்போ மார்க்கெட் டார்கெட் வரைக்கும் சூப்பராக போயிடுச்சு. இங்கே ஒரு இடத்துல மேலே வந்து மார்க்கெட் போயிருக்குல்லங்க, அது வந்து நம்மளுடைய 5 minutes ஆர்டர் பிளாக் நம்ம மார்க் பண்ணி வச்ச அதே ஆர்டர் பிளாக் தான். அதையும் நான் ஒரு தடவை ஷோ பண்ணுறேன். 5 minutesல இங்கே நம்ம அப்படியே மார்க் பண்ண அதே ஆர்டர் பிளாக்கில் தான் மறுபடியும் மார்க்கெட் என்ட்ரி எடுத்திருக்கு. இது வந்து லிக்விடிட்டியாக மாற்றிருக்கு சரிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதனால் நம்ம 1 hour ஆர்டர் பிளாக்குக்கு மேலே 1 hour ஆர்டர் பிளாக் ஓபிக்கு மேலே நம்ம ஏன் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்க சொல்கிறோம் அப்படின்ட்டு. இது வரைக்கும் வச்சோம்னா நமக்கு வந்து டைட்டான ஒரு வின்னிங் ரேட்டோ ஒரு RRO வந்து இதாகும். பட் இங்கே வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். இது வரைக்கும் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. மார்க்கெட் கீழே போகுதுன்னா இங்கே தான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். அதனால தான் நம்ம எப்பவுமே எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது, நம்ம RRஐ விட இப்போ நம்ம இவ்வளோ தூரம் டைட்டாக வச்சோம் அப்படின்னா RR வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். 1:13, 11, 12 வரைக்கும் போகும். பட் இங்கே வச்சோம் அப்படின்னா RR வந்து கம்மி தான், 1:3.59 தான். பட் சேம் பிப்ஸ் தான். உங்களுக்கு வின்னிங் ரேட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா. அதனால்
1 hour ஆர்டர் பிளாக்குக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய காண்டாக்ட் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.